ஓகேங்க. அடுத்தது வேற பிரகலதியா முரளி, உங்க கேஸ் எடுத்துக்கலாங்களா? ஆமாங்க. ஒரு குடும்பத்துல 2 கிட் இருந்தாங்கன்னா என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பண்ண கிட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை செகண்ட் பண்ண கிட்டோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணிடுச்சுங்க. ஓகே. ஆனா என்ன அப்படின்னா, இப்ப 2 பேருடைய பேமெண்ட்டும் ஒரே கிட்டுக்கு போயிடுச்சு. ஆனா 150 தான் காமிக்குது. அந்த இஷ்யூவை நாங்க இப்பதான் ஐடென்டிஃபை பண்ணோம். சரி வா வா. கொஞ்சம் பேசாதவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐபோன் கெஸ்ட் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால ஆஹ் அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பிரைமரி இமெயில் அட்ரஸ் சொல்லுங்க. நான் போயிட்டு நான் சிஸ்டத்தில் நான் செக் பண்ணுறேன், அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. பிரைமரி அம்பிகா வெங்கட்ராமன். ஓகே, இருங்க. அம்பிகா பிரைமரி பேரண்டோட கான்டாக்ட் நேம் அம்பிகா, AMBI கேஏ. KA. ஓகே, அம்பிகா வெங்கட். ஓகே, நீங்க வந்து அம்பிகா முரளின்னு பேரண்ட் நேம் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே, நீங்க வந்து சிஸ்டத்துல இப்ப நீங்க பேரண்ட் போர்ட்டல் லாகின் பண்ணிட்டீங்களா? லாகின் பண்ணிட்டேன் நான். சரி, உங்களுக்கு வந்து அஹ், புவி கிருஷ்ணா முரளின்ற ஒரு கிட்டோட என்ட்ரி மட்டும் காமிக்குது, ஆமா. ரைட்டுங்களா? எஸ் எஸ். ஓகே. ஓகே, இது எதனால அப்படின்னா, நீங்க வந்து அஹ், உங்க இன்னொரு பாப்பா பேர் நினைக்கிறேன், அந்த பேர் எனக்கு படிக்க வாயில நுழைய பிரித்திகா முரளின்றவங்க, நீங்க நிலை 1க்கு அந்த பாப்பாவை ரிஜிஸ்டர் ஆமா. பண்ணியிருக்கீங்க. யா. மழலைக்கு இது போயிடுச்சு. ஓகே. ஸோ ஓகே. இந்த இஷ்யூவை எப்படி தெரியும்? நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரே ஒரு சர்வீஸ் ரெக்வஸ்ட் நான் போட்டேன், உங்களுக்கு நான் காமிச்சேன் இல்லையா, சர்வீஸ் ரெக்வஸ்ட் எப்படி ரைஸ் பண்றதுன்னு. நான் பார்க்கலைங்களே. ஓகே, ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு சேட்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருங்க நான் ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் ஓகேங்களா? இந்த லிங்க் போங்க, ஓகேங்களா? இந்த லிங்க் சேட்லயும் இருக்கு, ஓகேங்களா? ஓகே. ம் ம். இந்த லிங்க் போயிட்டு நீங்க சைன் அப் எதுவுமே நீங்க பண்ண தேவை. கீழே வந்தீங்கன்னா சப்மிட் டிக்கெட்னு இருக்குங்க. ஓகே. ம். சப்மிட் டிக்கெட்ல போயிட்டு உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணுங்க. நீங்க உங்களோட பேரண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நேம், இது மாதிரி நான் 2 கிட் போட்டேன், ஒரு கிட்ன்றதை நீங்க சொன்னீங்கன்னா போதும். ஐ வில் ஓவர் ரைட் பண்ணிடுறேன் நான், சரிங்களா? இந்த இஷ்யூ வந்து 2 கிட்டுக்கு என்ரோல் பண்ணவங்களுக்கு இருக்குது. ஒரு சில பேருக்கு நான் அதை சார்ட் அவுட் பண்ணிடுறேன். இல்லைன்னா நான் உங்களை தனிப்பட்ட முறையில் நான் கான்டாக்ட் பண்ணி 1 to 1 நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்க ஓகே. சரிங்களா? இன்னொரு வாட்டி எனக்கு ஷோ பண்ணுங்க. சாட்ல பார்த்தேன் அது. இருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எந்த உங்களுக்கு டெக் டவுட் ஆனாலும் இந்த சேனல்ல தான் நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா we will issue it out. நீங்க இமெயில் அனுப்புறதோ வாட்ஸ்அப் பண்றதோ எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. இங்க நீங்க டிக்கெட் போட்டீங்கன்னா டிக்கெட் வழியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்க ஓகே. நீங்க ஜூலை 1 பண்ணிருக்கீங்க, ஆக்சுவலா ஆமா. நேற்று பண்ணிருக்கீங்க. ம். ஓகே, இந்த இஷ்யூவை நான் பார்த்துறேங்க, சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே இருக்கு, 2 பேர் பண்ணவங்களுக்கு இருக்கு. நீங்க எனக்கு டிக்கெட் மட்டும் போடுங்க, நான் சார்ட் அவுட் பண்ணிப்பேன். ஓகேங்க ஓகே ஓகே. ஓகேங்க. இது ரிலேட்டடா யாராவது இருந்தீங்கன்னா இதுதாங்க சொல்யூஷன், சேம் பேட்டர்ன். ஓகேங்களா? எல்லாருமே இதையே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு. பசங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்க தமிழ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது எவாலுவேஷன் அந்த மாதிரி செய்வீங்களா? இல்ல எல்லாருக்குமே அவையார் பாடசாலைல புதுசா சேர்ற எல்லா மாணவர்களுக்கும் எவாலுவேஷன் மஸ்ட்டுங்க. மழலை நிலைகளுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பசங்க, அதனால செல்ஃப் எவாலுவேஷனு. நிலை 1லேருந்து நிலை 8க்குள்ள நீங்க எந்த நிலையில சேர்ந்தாலும் புதுசா சேர்றீங்க அப்படின்னா எவாலுவேஷன் மஸ்ட். எவாலுவேஷன் டீம் வந்து ஜூலை எண்டு போல உங்களை ரீச் அவுட் பண்ணி ஆகஸ்ட்ல எவாலுவேட் பண்ணி செப்டம்பர்ல ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்குங்க. ஓகே ஓகே. ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா, செந்தில் பிரியா நம்ம கிரேடிங் எக்ஸாமினேஷன் கோஆர்டினேட்டர் ஒரு பிரேக் அவுட் ரூம்ல இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு இன்னும் நீங்க டீட்டெயிலாக பேசி நீங்க வாங்கிக்கலாங்க. ஓகேங்க ஓகே. சரிங்களா? இது மட்டும் ஷார்ட் அவுட் பண்றேன். இது பண்ணதுமே நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். ஓகேங்களா? மெயில் அல்ல, சர்வீஸ் ரெக்வஸ்ட். ஓகேங்க ஓகே. சாரி. ஓகே. ஆமா, மெயில் வந்து நோபடி, ஏன்னா எல்லாருமே வாலண்டியரிங்க. ஸோ அவங்கவுங்க டைம் கிடைக்கும் போது தே வில் ஒர்க் இட் அவுட் அண்ட் க்ளோஸ் த டிக்கெட். ஓகேங்களா? ஓகே ஷூர். ஓகே. பர்ஃபெக்ட்டுங்க. ஓகேங்க. அடுத்த எதுக்காவது கொஸ்டின் இருக்குங்களா? ஏதாவது அடுத்தது? நான் உமா பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. எனக்கு அந்த சாட்ல இருந்ததெல்லாம் போயிடுச்சு. நான் கம்ப்யூட்டர் வழியா ஜாயின் பண்ணியிருக்கிறேன், உமான்னு சொல்லிட்டு. உமான்ற நீங்களும் உங்களை நான் கோ ஹோஸ்ட் ஆக்கி விடுறேன். இப்போ யூ வில் கெட் ஃபுல் ஆக்சஸ்ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சேட்லாம் வந்திருக்கா இப்போ? ஒரு நிமிஷம் நான் கம்ப்யூட்டர்ல பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இது
அந்த போர்ட்டல் ஹெல்ப் போர்ட்டல் டெஸ்க் அது இருக்குது. ஆனா நீங்க முன்னாடி அனுப்புன அந்த வீடியோவோட லிங்க் இல்ல. ஓகே அது திரும்பி மட்டும் திரும்பி நான் பேஸ்ட் பண்றேன் ஓகேங்களா? தேங்க்ஸ்ங்க. ஆமாங்க, நீங்க சேட்டை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்ஸ் உமா. அடுத்ததுங்க அழகிரி, நீங்க உங்க கொஸ்டின் கேளுங்க. ஆக்சுவலாக என்னோட பொண்ணு வந்து செகண்ட் கிரேட் என்ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நியூ ஜாயினர். ம்ஹும். எப்போ வந்து எவாலுவேஷன் பீரியட் இருக்குங்க? பிஃபோர் ஆகஸ்ட்ல ஜூலை? ஜூலை எண்டு, ஆகஸ்ட் தாங்க எவாலுவேஷன் பீரியடு. ஜூலை எண்டுக்குள்ள உங்களை எவாலுவேஷன் டீம் கான்டாக்ட் பண்ணி உங்க டைம் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 15க்குள்ள உங்களுடைய எவாலுவேஷனை முடிச்சு ஃபைனல் கிரேடை செட் பண்ணிடுவாங்க. ஓகே. முன்மழலை மழலை நிலைகளுக்கு எவாலுவேஷன் இருக்காதுங்க. நிலை 1லேருந்து நிலை 8க்குள்ள நீங்க புதுசா சேர்றவங்களுக்கு மட்டும் எவாலுவேஷன் இருக்கும். ஆகஸ்ட்ல தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இனாகிரேஷன் இருக்கும். செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்களா? இதுலேயே ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது இந்த கொஸ்டின்ஸ் இருக்குன்னா பிரேக் அவுட் செஷனில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாங்க, சரிங்களா? ஓகே. அந்த ஸ்க்ரீனையும் நான் ஷேர்லேயே வைக்கிறேன். அப்போ தான் வந்து பிரேக் அவுட் செஷன் நிறைய லிஸ்ட் இங்கே இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் இது யாருக்கு கேட்குறீங்க? சார் நான் நந்தினி பேசுறேங்க சார். சொல்லுங்க நந்தினி. 1-on-1 கிளாஸ் இருக்குங்களா இல்ல குரூப் கிளாஸ் இருக்குங்களா? இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் தெரியும். நம்மளுடைய வெப்சைட்லயே நீங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்தீங்கன்னா, ஓகே. அதாவது நம்மளுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆசிரியருக்கு 7 மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டங்க. அதோட இன்ஃபர்மேஷன் இங்க ஸ்கிரீன்லயே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும். ஓகே. ஓகேங்களா? 7+1. ஓகேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:7ங்க ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம். ஓகேங்க. பர்ஃபெக்ட். வேற கொஸ்டினுங்க? அவ்வளோதாங்க, இது மட்டும் தான் இருந்துச்சு. தேங்க்ஸ். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்ல இருக்குங்க. இப்போ நீங்க இல்லாத கேள்விகள் ஏதாவது கேட்டால் நான் கூடுமான வரைக்கும் நான் வெப்சைட்ல அப்டேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நீங்க வெப்சைட் பாருங்க, உங்களுக்கான வீடியோ போட்டிருக்கு, ஹெல்ப் வீடியோ போட்டிருக்கோம். யூடியூப்லேயும் எல்லா வீடியோவும் இருக்கு. நீங்க பொறுமையாக உட்காந்து பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும், சரிங்களா? சுவாமிங்க, ஒரு சின்ன இதுங்க. இந்த ஐ திங்க் அழகிரி பேசினாருன்னு நினைக்கிறேன். ஜென்ரலா வந்துட்டு அந்த புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவாலுவேஷன் எப்போ இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த டேட் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சைட்ல இல்லைனாக்கா அதை அப்டேட் பண்ணி விடலாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து ஆகஸ்ட் டைம் ஃப்ரேம், ஏன்னா எவாலுவேஷன் டீம் தான் அவங்க அவைலபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால இப்போதைக்கு ஆகஸ்ட் டைம் ஃப்ரேம் மட்டும் சொல்லுவோம். 1 to 15க்குள்ள we will contact. சரி, ஓகேங்க. ஓகே, நன்றி நன்றி நன்றி. சுவாமி, நீங்க அங்கதான் இருக்கீங்களா? நான் எங்கேயாவது பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்பனா? இல்ல 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 இல்ல, நான் இப்ப அங்க இருந்து அங்க டிராப் பண்ணிட்டாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தீங்க. ஓகே ஓகே, நான் இப்ப அங்க போறேங்க இப்போ. சரி. இல்லைன்னா உங்களை நான் கோஹோஸ்ட் ஆக்சஸ் கொடுத்தா எல்லா ரூமையும் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. யாரும் இல்லைன்னா கூட நீங்க இங்க வந்துடலாம் இல்லையா? இருங்க, நான் கோஹோஸ்ட் எங்க இருக்கீங்க? இப்ப எனக்கு 3மே எனக்கு ஜாயின் காட்டுதுங்க. 3மே காமிக்குது. யார் இருக்காங்கன்னு காமிக்குதா? ஆமா, 5 பேரு இதுன்னு காட்டுதுங்க. நான் அதுல இது பண்றேங்க. சரி சரி, ஓகே. உங்களுக்கு கோஹோஸ்ட் ஆக்சஸும் தரேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாங்க. அடுத்த கொஸ்டின். இப்போ இந்த அட்மிஷன் வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியும்? ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதாவது நியூ டு ஏபிஎஸ்ங்களா? ஆமாங்க. ஆமா, நீங்க என்ரோல் பண்ணோடனே உங்களுக்கு 2 இமெயில் வந்திருக்குங்க. ஒன்னு வந்து அக்னாலஜ்மெண்ட் முடிச்ச உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு இமெயில் வந்திருக்குங்க. அந்த இமெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நேத்து போட்ட வீடியோவில் நான் வச்சிருந்தேன். அது இருங்க. இல்ல எனக்கு தெரியுது, கன்ஃபர்மேஷன் இமெயிலும் வந்துடுச்சு. ஸோ அப்போனா வந்து அது கன்ஃபார்ம் தான் அர்த்தம் இல்லையா? ஆமா, கன்ஃபார்ம். ஆமா, அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் தாங்க அர்த்தம். நீங்க பேரண்ட் போர்ட்டல்லையும் லாகின் பண்ணிட்டீங்களா? நீங்க அங்க போனீங்கன்னா அப் டு டேட்டா நாங்க. ஆமா, அதுல உங்களுக்கு அடுத்தது நாங்க ஸ்டூடெண்ட் ஐடி கிரியேட் பண்ணுவோம்.
எவாலுவேஷன் டீம் அசைன் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு அந்த பேரண்ட் போர்ட்டல்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துகிட்டே இருக்குங்க. அப்படிங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் வந்து செப்டம்பர் 2nd வீக் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள இந்த 1.5 மாசத்துல இந்த ப்ரெப் ஒர்க் எல்லாம் நம்ம முடிச்சிருவாங்க. சரிங்க. அடுத்தது வேற கேள்விகள்? முகமது காஜாங்க. நான் ஆ, இப்போ ஒரு ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் என் பொண்ணை வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு ஆஹா. கன்ஃபர்மேஷன் இமெயில்லாம் வந்துடுச்சு எனக்கு. ம்ஹும். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. ம்ஹும். ஆனா இன்னொன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, இப்போ அந்த எவாலுவேஷன் முடிஞ்சுதான் வந்து அந்த கிரேடு வந்து அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆமா. அந்த எவாலுவேஷன்லாம் முடிச்சுட்டு தான் அந்த புக்ஸை நீங்க அனுப்புவீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே அனுப்பிச்சிருவீங்களா? எப்படி அது? இல்லைங்க. கண்டிப்பா அதுல வந்து டிலே இருக்குங்க. இப்ப ஓகே வந்து உங்களுக்கு வந்து நிலை 4ன்றதே வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் ஃபைனலைஸ் ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் தான் ஷிப்பிங் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகே 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 ஓகேங்களா. ஸோ அங்க ஒரு 1 or 2 வீக்ஸ் டிலே ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு ஓகே டிஜிட்டல் புக் இருக்கும். ஏன்னா நமக்கு எந்த கிரேடுன்னு ஃபைனலைஸ் ஆகாம அந்த புக்கை நம்ம ஷிப் பண்ண முடியாது இல்லைங்களா? கரெக்ட் அதனால கரெக்ட் அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். அது வரைக்கும் அவங்க உங்களுடைய கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு டிஜிட்டல் ஓகே புக் இருக்கும். டிஜிட்டல் புக் இருக்கும். அதை வச்சு நீங்க கண்டினியூ பண்ணலாம் கிளாஸஸ். அதுல இஷ்யூ இருக்காது. சரி சரிங்க. இப்போ இன்கேஸ் எனக்கு கிளாஸ் அசைன் பண்றாங்க, அந்த டைம்ல என்னால வர முடியல, இல்ல அந்த டே என்னால வர முடியல அப்படின்னா, அதை திரும்பி ரீஷெட்யூல் பண்ணிக்கலாமா, இல்ல அதுக்கு ஏதாவது திருப்பி இன்னொரு கிளாஸ் ஏதாவது இருக்குமா? இல்லைங்க. இல்ல. நோ கேட்சப், நோ ஓகே ரெக்கார்டிங்க. ஓகேங்க ஒரு வாரத்துக்கு ஒரு பாடம் அப்படிங்கிற பேட்டர்ன்ல தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஓகே ஓகே உதாரணத்துக்கு வந்து இது நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீன் தெரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்க ம் தூக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 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 பாடம் ஒரு நாளைக்கு நடக்குங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ஓகே காரணத்தினால கிட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா பேரண்டோடைய ஓகே ரெஸ்பான்சிபிள் அந்த பாடத்தை சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ண வேண்டியதுங்க. நோ ஓகே கேட்சப், நோ ரெக்கார்டிங்ஸ். ஓகே. ஆனா அன்னைக்கு என்ன பாடம் எடுத்தாங்கங்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேயாவது இருக்குமா? அது அத பேரண்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு. கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஓகே ஓகே நம்மளுடைய வகுப்பு எப்படி இருக்குன்றத ஒரு டெமோ உங்களுக்கு வேணா காமிக்கிறேங்க. ஓகே அஹ், ஓகே அப்ப நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க இந்த இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் போன வருடம் இருந்த ஏதோ ஒரு வகுப்பை எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்க. இப்படி வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் கிளாஸ் ரூம் ஒன்று கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து சரி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஆட் பண்ணிடுவோம். டீச்சர் இங்க இருப்பாங்க. அவங்களுக்கான ம் கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க், அட்டெண்டன்ஸ் எவ்ரி திங் வந்து இங்க வந்து கேப்சர் ஆகிட்டே இருக்குங்க. இங்க போனீங்க இங்க புரியுது புரியுது. இங்க போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற மாடல் எக்ஸாம், ப்ராஜெக்ட்ஸ், ஹோம் ஒர்க்ஸ், ம் குவிஸ், அட்டெண்டன்ஸ் எல்லாம் வேரியஸ் கேட்டகரி இருக்கும். அது எல்லாமே இங்க இருக்கும். அது வந்து ஓகே ஆஸ் எ பேரண்டா நம்ம கிட் இன்னைக்கு அட்டன் பண்ணனாலும் அந்த ஹோம் ஒர்க், அந்த வீக்குக்கான ஹோம் ஒர்க்கை நம்ம இங்க அப்லோட் பண்ணி கிரேடிங் பண்ற வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்ஸுங்க. சரி 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 சரிங்களா? புரியுதுங்க. ம் புரியுது. இது ரொம்ப இது தேங்க்ஸ். இதனுடைய டீட்டெயில் வீடியோவும் நம்மளுடைய அவேர் படசாலை இதுல இருந்து இருக்குங்க. சரி எப்படி சரி சரி எப்படி வந்து நீங்க கிரேடிங் பண்ணணும், எப்படி நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், எப்படி ஸ்டூடெண்ட் ஓகே ஐடி கிரியேட் பண்ணணும், எல்லாமே இந்த இதுலயும் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ whenever சரி உங்களுக்கு சரி டைம் கிடைக்கும் போது நீங்க சும்மா அப்படியே கோத்ரூ பண்ணுங்க. எல்லா ஓகே இன்ஃபர்மேஷன் ஓகே. இங்கே இருக்கும். ஓகேங்களா? ம் சிறப்பு. புரியுது. நல்ல கொஸ்டின்ங்க. இன்னும் இது இது வந்து இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம ஓரியன்டேஷன்ல உங்களுக்கு கிளியர் கட்டாவும் சொல்லுவோம். இது ஓகே வெரி ஏர்லி இல்லையா? அதனால வந்து ஒரு ஒரு ரஃபான ஐடியா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சிறப்பு சிறப்புங்க. அடுத்த கொஸ்டின் யாருக்குங்க? ஒரு கொஸ்டின் இருக்கு. இது லாஸ்ட் டைம் வந்து பையன் வந்து அதில் கிளாஸ் அட்டன் பண்ணான். ஸோ ம்ஹும். பொண்ணுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். பட் முன்மலலைன்னு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் ம்ஹும். டைம் வந்து நீங்கள் கால் பண்ணி அவங்க ஒரு பேசிக் இதெல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க என்ன நிலை சேர்க்கறதுன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் பண்ணுவாங்களா இல்லை? சுதன், உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சு. உங்க கொஸ்டின் இதுவான்னு பாருங்க. உங்க குழந்தை வந்து ஏற்கனவே ஏபிஎஸ் அதாவது அவேர் படசாலுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட். போன டைம் எவாலுவேஷன் பண்ணாங்க, இந்த டைம் எவாலுவேட் இல்லை பண்ணுவாங்களான்னு நீங்க கேக்குறீங்க. இல்லை இல்லை அவனுக்கு இல்லை. இன்னொரு பொண்ணு இப்போ பொண்ணும் ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ பொண்ணு அவளுக்கு பொண்ணுக்கு என்ன நிலைக்குங்க நீங்க நான் சேர்த்துருக்கீங்க? முன்மழலைக்கு இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ மழலை
சேர்க்கணுமா? இல்ல முன்மொழியான்னு எனக்கு தெரியல. ஸோ மழலை முன்மழலைக்கு எவாலுவேஷன் தேவையில்லைங்க. இட்ஸ் 2 இயர்லி. அந்த வயசு அந்த இதை வச்சு நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாம். நிலை 1க்கு மேல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எவாலுவேட் பண்ணி தான் அட்மிட் ஓ! பண்ணுவாங்க. அப்படியா? இது மழலைக்கும், முன்மழலைக்கும் என்ன ஏஜ் நீங்க இது பண்றீங்க? இங்க இருக்குங்க அந்த இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்து மழலைக்கானது இருக்கும். இது உங்களுக்கு அதிகம் அப்படி உங்க குழந்தைக்கு நீங்க அதிகம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க முன்மழலை எடுத்துக்கணும். இல்ல இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க மழலை எடுத்துக்க வேண்டியதுதான். நம்மளுடைய வெப்சைட்ல இந்த இடத்துல இருக்குங்க. சிலபஸ் கீழ. ஓகே. ஓகேங்க. நான் அதில போய் பார்க்குறேன். ஓகேங்களா? ஆமா. அத அத வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா நிலை 1லேருந்து கண்டிப்பா எவாலுவேஷன் இருக்கும். சரி, ஓகே. சரிங்களா? முன்மழலைக்கு என்னன்னா ஹோம் ஒர்க்ஸ் இருக்காது. மழலைக்கு வந்து ஹோம் ஒர்க் கூட இருக்கும். அது உங்க குழந்தை எந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்குது அப்படிங்கிறத நீங்களே செல்ஃப் எவாலுவேஷன் தான் பசங்களுக்கு. ஓகே. ஓகேங்க. ஓகே. ஓகேங்களா? பர்ஃபெக்ட். இது சப்போஸ் நான் முன்மழலை போட்டிருந்தேன்னா, மழலைக்கு மாத்த முடியுமா அது? ஆமா. நீங்க ஜூ ஜூலை ஜூலை 31 வரைக்கும் நீங்க எல்லா எடிட்டும் பண்ணிக்கலாம். நீங்க பேரண்ட் போர்ட்டல்ல போயிட்டு, நீங்க ப்ரிஃபர்டு கிரேட வந்து முன்மழலையிலேருந்து நீங்க மழலைக்கு நீங்க மாத்திக்கலாம். ஓ! அது சரி. வரைக்கும் அது வரைக்கும் டைம் இருக்கும். நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவையும் பாருங்க. எப்படி பேரண்ட் போர்ட்டல் போறது, எப்படி சேஞ்சஸ் பண்றது, உங்க பர்சனல் டீடைல்ஸ்லாம் அப்டேட் பண்றது, அட்ரஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க செக் அவுட் பண்ணிக்கணும். அந்த எல்லாமே வந்து பேரண்ட் போர்ட்டல்ல கண்டிப்பா லாகின் பண்ணணும். அது சரி, விச் இஸ் ஓகே. மஸ்ட். ஓகேங்களா? வேற வேற கேள்விகள் இருக்குங்களா? ஹலோ. என்னோட பொண்ணு வந்து 7 இயர் ஓல்ட் செகண்ட் கிரேட் போறா. பட் ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ தமிழ்லயே அவளுக்கு ஒரு ரொம்ப புதுசு. ஸோ நான் அவள மழலையில தான் சேர்த்துருக்கேன். ம்ஹ்ம். அது ஐ மீன் வயசு கூடுதலா இருந்தாலும் மழலையில சேர்த்தா அது ஏதாவது பிரச்சனை உண்டா? இல்ல அது ஒண்ணும் இல்லையா? டசன்ட் மேட்டருங்க. காலேஜ் படிக்கிற பசங்களே நிலை 2 படிக்கிறாங்க. அது ஒண்ணும் அதுக்கும் வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல், எந்த அளவுக்கு தமிழ்ல அவங்களுடைய பெர்சன்டேஜ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க எவாலுவேட் பண்ணி நம்ம சேர்த்துக்க வேண்டியதாங்க. ஓகேங்க. அதுக்கு வயசுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மினிமம் 4 வயசு இருக்கணும் முன்மழலை சேரன்ற ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தாங்க. மற்றபடி ஏஜுக்கும் கிரேடுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஓகே. ஓகே. தேங்க்யூங்க. ஆமாங்க. என் பையன் வந்து லாஸ்ட் இயர் மழலை பண்ணான். ம்ஹ்ம். அவனுக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அதாவது நிலை 2க்கு உள்ள இது தெரியுது. ஸோ நான் வந்து சர்வீஸ் போர்ட்ல ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ம்ஹ்ம். மாதிரி நிலை 2க்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ம்ஹ்ம். அது வந்து இவாலுவேஷனுக்கு யாராவது எங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படிதானேங்க? ஆமாங்க. நீங்க நம்ம அவேர் பாடசாலையோடைய பழைய ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, நீங்க என்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் வரும்போது, அங்க நீங்க கிரேட் 2ன்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட்டுங்களா? ஆமா. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல. ஆனா பாப்பா வந்து மழலையோடைய ப்ரொமோஷன் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அப்போ வந்து எவாலுவேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க. எவாலுவேஷன் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க்ஸ். ஓகேங்களா? அப்படி இல்ல உங்களுடைய டீச்சர் பழைய டீச்சருக்கே தெரியும் இந்த பாப்பா கேலிபர் டூ நிலை 2 அப்படின்னா, அந்த டைம்ல வராது. டைரக்ட்டா அசைன் பண்ணிருவாங்க அந்த டீச்சரே. ஓ! ஓகே. ஏன்னா உங்களுக்கு எடுத்த டீச்சர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அத தெரிஞ்சுது அப்படின்னா டைரக்ட்டா கூட போகும். ஆனா அப்படி எவாலுவேஷன் இல்லனாலும் நீங்க கேட்டு வாங்கி பண்ணி நீங்க நிலை 2க்கு போய்க்கோங்க. சரிங்களா? ஓகே. உங்களுக்கு தெரியும் இல்லையா சேனலு நம்ம ஏபிஎஸ்ல எப்படி இருக்கும் என்ன ஆமா தெரியுங்க. அத ஏன்னா நீங்க நிலை 1ம் அவன் படிச்சதும் அதே மாரி தான் இருக்குது. ஸோ திரும்ப 1 இயர் அதே அவன் படிக்க வேண்டாங்கிற மாரி ஓரளவுக்கு பாட்டு, ரைம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். கதை ம்ஹ்ம். எல்லாமே. அதனால நிலை 2 போட்டிருக்கேன் நானு. சரிங்க. பெர்ஃபெக்ட். அத நீங்க இப்ப பேரண்ட் போர்ட்டல்ல மட்டும் நீங்க அப்டேட் பண்ணிருங்க. பிரிஃபர்டு இந்த வருஷத்துக்கான கிரேட் அண்ட் டைமிங் எடுப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல மட்டும் நீங்க அத போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். போட்டேங்க அது ஏற்கனவே. சரிங்க. ஓகே. அது வேற வேற கேள்விகள்? சார், நான் வந்து என் 2 பொண்ணுங்கள சேர்த்துருக்கேன். இந்த வருஷம் தான் நாங்க புதுசா அம் ஸ்கூல்ல சேர்க்குறோம். ம்ஹ்ம். ஒரு குழந்தையோட பேரு வந்து அந்த பேரண்ட் போர்ட்டல்ல இருக்கு. இன்னொரு குழந்தையோடது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு வருது. பட் ஆனா, இன்னும் அவளோட பேரு வந்து ஆட் ஆகல. நான் என்ன இல்ல. ஓகே. நான் அந்த பிகினிங் ஆஃப் திஸ் மீட்டிங்ல சொன்னேன். இந்த மாரி வந்து ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு. ஆ, நீங்க வந்து இந்த சர்வீஸ் ரெக்வெஸ்ட் மட்டும் இந்த யுஆர்எல் இருக்கு பாருங்க. இந்த யுஆர்எல்க்கு வந்தீங்கன்னா, சாட்ல ஆ. இருக்கு. அந்த யுஆர்எல் இருக்கு. இல்ல நேத்து நான் ஒரு வீடியோ போட்டேன் பாருங்க. ஆமா. நீங்க அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்ல டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. நான் அந்த ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். பட் சரி உங்களுக்கு ஒரு வாட்டி கேட்டுக்கலாம். வெறும் அதுதான் பண்ணணுமா? இல்ல ஆமா. ஓகே.
அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். நாங்க வந்து உங்களை கால் பண்ணி திரும்பி ரீஎன்ட்ரிலாம் பண்ண சொல்லுவோம். பட் ஆனா நாங்க வந்து உங்களை ரீச் அவுட் பண்றோம். ஏன்னா இந்த ஓவர் தி கால்ல நம்ம ஃபுல்லா பண்ண முடியாது இல்லையா? நீங்களும் பர்சனல் டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணணும். ஓகே ஓகே உங்களை நான் பர்சனலா கான்டாக்ட் பண்றேன். ஆனா நீங்க டிக்கெட் மட்டும் ரைஸ் பண்ணிருங்க. சரி. ஓகே ஓகே. ஏன்னா 2 பேருமே இந்த வருஷம் தான் தமிழ்ல கிளாஸ்ல சேர்றாங்க. 2 பேரையும் நிலை 1ல தான் நான் போட்டிருக்கேன். சரிங்க. ஏன்னா ஒரு குழந்தை வந்து 10 வயசு, இன்னொருத்தி வந்து 6 வயசு. பட் இருந்தாலும் 2 பேரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழே கத்துக்கிறாங்க. அதுல சின்ன பொண்ணுக்கு மட்டும் பேர் இருக்கு, பெரியவளுக்கு இல்ல. ஸோ அதனால தான் நான் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஸோ அது வந்து லைக் சப்போஸ் அது ரீச் இல்லைன்னா நீங்க ரீச் அவுட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா ஆமா. நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் இப்பயே செக் பண்ணி வேணாலும் சொல்லிடுறேன் உங்க டிக்கெட் வந்துருச்சான்னு. உங்க டிக்கெட் நம்பர் ஞாபகம் இருக்குங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே. சிமிலரா வந்து அதாவது ஒரே ஃபேமிலில இருந்து 2 கிட் வந்தனா என்ன நடந்திருக்குன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண கிட்ட வந்து செகண்ட் ரெஜிஸ்டர் பண்ண கிட் வந்து ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம இமெயில் ஐடி வந்து நம்ம பிரைமரி கீயா வச்சிருந்ததுனால அந்த இஷ்யூ நம்ம இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு மட்டும் நான் தனியா பேசி நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேங்க. ஆனா பேமெண்ட் மட்டும் 2 கிட்டுக்கு $300 ஆயிடுச்சான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல அது $300 அது வந்து எனக்கு அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். செப்பரேட்டா தான் 2 பேருக்கும் செப்பரேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். 2 பேருக்கு செப்பரேட்டா பே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிப்ட் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் வெறும் என் சின்ன குழந்தைக்கு மட்டும் வந்து உங்க பேரு சௌமியா சேகருங்களா? ஆமா ஆமா. உங்க டிக்கெட் இருக்குங்க 857. ஆமா ஓப்பன்ல தான் இருக்கு. நாங்க நீங்க வந்து ஃபோன் நம்பர் இருக்கு 8909 முடியுது. அந்த நம்பருக்கு நாங்க கால் பண்றோங்க. ஓகே 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 சார். ஓகே சார். தேங்க் யூ. பர்ஃபெக்ட். we got it. உங்களோட வந்துருச்சுங்க. பை. சரி ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. அடுத்தது வேற யாருக்குங்க கேள்வி இருக்கு? மன்னிக்கவும், திருப்பி நான் அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் செக் பண்ணேன். இந்த அட்மிஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில்ல வந்து என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து வெயிட் லிஸ்டட்னு போட்டிருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த மாதிரி அட்மிஷன் கன்ஃபார்ம். கிட்டோடைய பேர் மட்டும் சொல்லுங்க, நான் போய் செக் பண்ணிடுறேன். கிட்டோட பேர் வந்து பிரணவ் சுரேந்தர். சாரி, பேரண்டோடைய பேர் சொல்லுங்க. நான் அதுல இருந்து உங்க பேர் சுரேந்தர் ராஜாராம். SURENDR சுரேந்தர் ராஜாராம். இல்லைங்களே, பிரைமரி ராஜாராம். பிரைமரி கான்டாக்ட் நேம் என்ன கொடுத்தீங்கல்ல, ஏதாவது இமெயில் அட்ரஸ் ஏதாவது? இருங்க, நான் உங்க ஸ்பெல்லிங் கரெக்டா இருந்துச்சுங்களா தெரியல, இங்க சாட்ல போடுறேன். ஓகே, கொடுங்க. ஓகே நீங்க ஆமா, நான் தப்பா அடிச்சிருக்கேன். ஓகே, சுரேந்தர் ராஜாராம். ஓகே, ஒரு கிட்டு பிரணவ் சுரேந்தர். ஓகே, இப்ப கேளுங்க, என்ன அந்த கொஸ்டின் கேளுங்க. சாங்க, எனக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கு. அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில்ல வந்து என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் வெயிட் லிஸ்டட்னு வந்திருக்கு. அதான் எனக்கு அப்பனா நீங்க பேரண்ட் போர்ட்டல் என்ன லாகின் பண்ணலன்னு அர்த்தம். இல்லைங்க, பண்ணிருக்கேங்க. உங்க ஸ்கிரீனை காமிங்க. என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னு இப்ப காமிங்க. ஆமா, போன்ல இருக்கேன். ஸோ இல்ல இங்க நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலா நத்திங் டு வரி. நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா, நான் இப்போ இது உங்க பர்சனல் டீடைல்ஸ் இருக்கிறதுனால ஷேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஓகே, இப்படி காமிச்சா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் மட்டும் காமிக்கிறேன். ஓகே, இங்க தெரியுதுங்களா? பிரணவ் சுரேந்தர் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ரோல்மெண்ட் கன்ஃபார்ம்டு இருப்பாங்க. ஓ சரி, ஓகே. நீங்க பேரண்ட் போர்ட்டல் போனீங்கன்னா யூ வில் see that. அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் வெயிட் லிஸ்டர்னு வந்திருக்கும். ஸோ அடுத்த பேக் அண்ட் ஜாப் ஓடும்போது அந்த இது மாறி இருக்கும் ஆக்சுவலா. ஓ சரிங்க, ஓகே. நீங்க பேரண்ட் போர்ட்டல் மட்டும் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டா இருந்ததுன்னா யுவர் ஆல் குட். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ். சரி. சரிங்க, அடுத்த கொஸ்டின் யாருங்க? சுதன். சொல்லுங்க சுதன்.
இதில் பையனுக்கு வந்து புக்கு வந்து ஷிப் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பேரண்ட் போர்ட்டலில் பார்த்தேன். பட் ஷிப்பிங் கமெண்ட்ஸில் வந்து பழைய அட்ரஸ் இருக்குது. பட் நான் அந்த பேரண்ட் போர்ட்டல்லே புது அட்ரஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எந்த அட்ரஸுக்கு அந்த ஷிப்பிங் கமெண்ட்ஸ்னா அது என்னது? ஷிப்பிங் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்டுங்களா அவங்க இல்லை நியூ ஸ்டூடெண்ட்? ஆமாம், எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட். அது வந்து போன வருஷத்துக்கான கமெண்ட்ஸாக இருக்குங்க. போன வருஷம் ஆமாம். இந்த வருஷம் ஷிப்பிங் டேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2025 இருக்கும். மேபி போன வருஷத்துக்கான ஷிப்பிங் கமெண்ட்ஸாக இருக்கும். அது ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ஷிப்பிங் கமெண்ட்ஸாக இருக்கும். உங்களுடைய பேரண்ட் போர்ட்டலில் உங்களுக்கு கரண்ட்டாக இப்போதைக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு தான் புக்கிங் வந்து ஷிப் ஆகுங்க. அப்படியா? ஏன்னா பையனுக்கு புக் வந்து ஷிப்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதுக்கு தான் கேட்டேன். இல்லை இல்லை, குரூப் ஷிப்மெண்ட்னு போட்டிருப்பாங்க. அது பொண்ணுக்கு தான் அப்படி போட்டிருக்காங்க, பையனுக்கு ஓ ஷிப்டுன்னு. ஓகே. இருங்க, அப்போனா உங்களுடைய பேர் சொல்லுங்க, நான் போய் அதை பார்க்குறேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுதன். SUDHAN. ஆ. சுதன். சுதன். ஓகே. 2 பாப்பா இருக்கு. ஓ ரைட்டுங்க. பையனுடைய ஸ்டேட்டஸ். ஓ இது போன வருஷத்துக்கான ஸ்டேட்டஸே இருக்குங்க. காச்சு. அது போன வருஷத்துக்கான ஸ்டேட்டஸ் வித் ஷிப்பிங் டேட். அப்படிங்களா? ஷிப்பிங் டேட் பார்த்தீங்கன்னா 2024 இருக்கு பாருங்க. ஓ ஓகே. அது அது வந்து போன வருஷம் ஷிப்பிங் ஆனது. உங்களுடைய அட்ரஸ் வந்து 8731ன்ற அட்ரஸ்க்கு போன வருஷம் அனுப்பிச்சிருக்கு ஆமா, அது ஸ்டார்டிங்கு. பழைய அட்ரஸ். ஆமாம். இப்போ இந்த வருஷம் எந்த அட்ரஸ்க்கு வரும் அப்படின்னா N54Wன்னு ஓகே, ஆரம்பிக்குது. அந்த அட்ரஸ்க்கு தான் இந்த வருஷத்துக்கான உங்கள் குழந்தைக்கான 2 புக்கும் வருங்க. சரி, ஓகே ஓகே. அது ரைட்டா? அந்த அட்ரஸ் அது கரெக்ட் தாங்க. N54W. ஓகே ஓகே ஃபைன் ஓகே. அந்த அட்ரஸ்க்கு தான் இப்போ இந்த 2 கிட்டுக்கும் வருங்க. சரிங்களா? சரி, அது போன வருஷத்துக்கான டீட்டெயில்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க. அடுத்ததுங்க. ஹலோ சொல்லுங்க. சார், இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஆன்போர்டிங் ஸ்டேட்டஸும் பேமெண்ட் ஸ்டேட்டஸும் டிஃப்ரெண்டா சார்? எனக்கு வந்து ஆன்போர்டிங் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் வந்துச்சு. ஸோ நான் பேமெண்ட் பேபால் கிளிக் பண்ணோடனே அது பேமெண்ட் போகல. ஸோ நான் திருப்பி பே பண்ணுங்களா அதே சைட்ல? இல்லை அது எனக்கு எதுக்கு கம்ப்ளீட்டட் மெயில் வந்துச்சு? அது எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சார். பேமெண்ட்டோடைய ஸ்டேட்டஸ் என்னங்க இருக்கு? உங்க பேர் சொல்லுங்க, நான் சிஸ்டத்தில் செக் பண்ணி சொல்றேன். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கிரியேட்டட்னு இருக்கு சார் எனக்கு. ஸோ அதனால கிரியேட்டுன்னு இருக்குன்னா நீங்க பேமெண்ட் வந்து த்ரூ ஆகலன்னு அர்த்தங்க. ஓகேங்க சார். நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டு செக் பண்ணி பாருங்க, ஏதாவது டெபிட் ஆயிருக்கா அப்படின்ட்டு. அப்படி டெபிட் ஆயிருந்ததுன்னா இங்க கொஞ்சம் கிளாஷ் இருக்கு. நீங்க சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பேமெண்ட் ஆகலை அப்படின்னா நீங்க நியூ ஸ்டூடெண்ட்னா திரும்பி என்ரோல் பண்ற மாதிரி நீங்க என்ரோல் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெக்கார்டை வந்து ஓவர் ரைட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். இது எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட் தான். திருப்பி நான் பேமெண்ட் செக் பண்ணி இன்னைக்கு நான் பண்றேன் சார். தேங்க்யூ சார். இங்க வந்து அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா? தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகே ஓகே பர்ஃபெக்ட்டுங்க. ஆனால் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை கிரியேட்டடோ இல்லை ஃபெயில்டோ டிரான்சாக்ஷன் நாட் ஸ்டேட்டஸ் நாட் அவைலபிள் அப்படி யார் இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்கள் சைடில். அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டட்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிஸ்டம் அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ்க்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. சரிங்களா? பேமெண்ட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கணுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்களா? நன்றிங்க. தேங்க்யூங்க சார். அடுத்தது யாருங்க கேள்விகள்? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி புதுசாக சேர்ந்தவங்களுக்கு ஒரு தகவல். ஸோ பேமெண்ட் ரிலேட்டடாக இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் கொஸ்டின்ஸ் எதாவது இருக்குன்னா பிரேக் அவுட் ரூம் இருக்குது. பிரேக் அவுட் ரூமுக்கு போங்க. நம்ம ட்ரெஷரர் சுகப்பிரகாஷ் இருக்கார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். பேரண்ட் போர்ட்டல் லாகின் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, எனக்கு எப்படி லாகின் பண்ணுறதுன்னு தெரியல, நேற்று வீடியோ போட்டிருக்கோம் குரூப்பில். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் டவுட் இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் ரூம் 2க்கு போங்க. நம்ம சுவாமி இருக்கா அப்படி, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு கிரேடிங், லாஸ்ட் இயர் சர்டிஃபிகேஷனு, சிலபஸ், ஸ்டூடெண்ட் எவாலுவேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் ரூம் 3க்கு போங்க. செந்தில் பிரியா இருக்காங்க, நம்மளோட எக்ஸாம் கோஆர்டினேட்டர், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா இங்கே நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிங்க, அடுத்த கேள்விக்கு போகலாங்க. ஹலோ சார். சொல்லுங்க பிரியா. ஃபர்ஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட் சார் அவையார் பாடசாலைக்கு. சரிங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது பேமெண்ட் கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்குள்ள எரர் ஆயிடுச்சு சார். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ப்ரொஃபைல்
நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க மறுபடியும் இந்த வெப்சைட் நம்மளுடைய வெப்சைட் போயிட்டு இதை கிளிக் பண்ணி நீங்க அப்படியே மறுபடியும் நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணே ஒண்ணு இந்த டைம் நீங்க திரும்பி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது பிரைமரி பேரண்ட்டுக்கு நீங்க ஒரு இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணீங்க தெரியுங்களா? அதே இமெயில் அட்ரஸ் மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே சார். பண்ணீங்கன்னா இதே ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ஓவர் ரைட் ஆயிருங்க. சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ. ஓகே. உங்க பேர் வேணா சொல்லுங்க. உங்களுடைய பிரைமரி அட்ரஸ் எது வேணா நான் செக் பண்ணி சொல்றேன். பிரியதர்ஷினி மனோகரன். contains நீங்க வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து எம்பின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஜிமெயில் அட்ரஸுங்க. ஆமா சார். ஆமா. அதே ஐடியை நீங்க பிரைமரி பேரண்ட்டுக்கு இந்த டைம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெக்கார்டு அப்படியே ஓவர் ரைட் ஆயிருங்க. ஓகே சார். உங்களுடைய கிட் நேம் வந்து பிரணவ் பிரபாகரனுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிருங்க. ஓகே சரிங்களா? சார். ஓகேங்களா? வேற ஏதாவது தகவல் வேணுங்களா பிரியா? இல்ல சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரிங்க. அடுத்தது யாருங்க? ஹலோ, கேக்குதுங்க. சொல்லுங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன். ஓகே. காட் இட்ங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாங்க. கிடைச்சிருச்சுங்க. 859 அம்பிகா முரளின்னு இருக்கு. ஓகே, கிடைச்சிருச்சுங்க. ஓப்பன்ல இருக்கு. நான் உங்களுக்கு நம்பரும் உங்க நம்பரும் வந்துருச்சா? 0068 அதுக்கு நான் கூப்பிடுறேங்க. அதுக்கு நான் கூப்பிடுறேங்க. ஓகே சார். ஓகே. பர்ஃபெக்ட். நன்றிங்க. நன்றி. சரிங்க. வேற கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? வணக்கம். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? இல்ல, நீங்க கேள்விகள் இல்லைன்னா நீங்க டிராப் அவுட் ஆயிருங்க. அப்பதான் நான் புதுசா வர்றவங்க கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்க லிசன் பண்ணாலும் இருந்து லிசன் பண்ணுங்க. ஆனா புதுசா வந்திருக்கிறவங்க கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா வெயிட் பண்ணாம தயங்காம கேளுங்க. சரிங்க. நம்ம வேற சுவாமி, யாராவது பேரண்ட் போர்ட்டல் ரிலேட்டடா பெரிய கேள்விகள் ஏதாவது வந்ததுங்களா? யாராவது ஹெல்ப் கேட்டாங்களா? இல்ல எப்படி இருந்தது? ஆமாங்க. 2, 3 பேர் இந்த இதுக்கு மெயின் என்ரோல்மெண்ட் பத்தி கேட்டாங்க. அது இப்போ ஆன்சர் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் அந்த லாகின் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அவங்க மெயிலை இது பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அவங்க. சூப்பர். ஓகே. வேற பிரேக் அவுட் ரூம்ல அது போய் எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. ஓகே. பிரேக் அவுட் ரூம்ஸ். பேமெண்ட் டீம்ல இருந்து மறுபடியும் லாபி வந்திருக்குங்க. ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. சில பேரண்ட்ஸ்க்கு வந்து பேமெண்ட் முடியலைங்க. ஆஹா. அது நாங்க பேக் எண்ட்ல செக் பண்ணிட்டோம். லைக் பேங்க் டீடைல்ஸ்ல பார்த்துட்டோம். அவங்க வந்து லிங்க் ஏதாவது குடுப்பீங்களா பேமெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்ககிட்ட. ஆ, நான் இப்ப வேணா பேமெண்ட்ஸ்ல வந்து நான் பேசட்டுங்களா? அங்கேயே வந்து பேசிட்டுங்களா? ஓகேங்க. வாங்க. நான் பிரேக் அவுட் போறேன். நான் இருங்க. சரி. சுவாமி, யாரும் இங்க இருக்குது. சரிங்க. நீங்க இங்க இருங்க ஜனனி. நான் பிரேக் அவுட் போயிட்டு நான் இங்க வரேன். சரிங்க. தேங்க்ஸ்ங்க. ஓகே. தேங்க்யூங்க.
ஐங்க புதுசா யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களாங்க? ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க. இப்ப கேக்குதுங்க. சூப்பருங்க. ஸோ வேற எதுவும் இங்க கேள்விகள் இல்லை இல்லைங்களா? இல்லைங்க. வேற யாரும் கன்சர்ன் ரைஸ் பண்ணலைங்க. சரிங்க, ஓகே. இருங்க, நான் பேமெண்ட்ஸ்க்கு போயிட்டு மறுபடியும் வரேன். ஓகேங்க. புதுசா யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களாங்க? சுகதேவ் சார்.
ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஜனனி. சாட்ல வேற ஏதாவது பெருசா ஏதாவது வந்ததுங்களா? இல்லைங்க, எதுவும் வரல. சரிங்க, பர்ஃபெக்ட். வேற யாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா கூட்டத்தை முடிச்சுக்கலாங்க. ஒரே ஒரு கொஸ்டின்ங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படிங்க ஆன்லைன்ல எப்படிங்க கண்டக்ட் பண்ணுவீங்க? எக்ஸாம் உங்களுக்கு ஓரியன்டேஷனாக டீட்டெயிலாக சொல்லுவோம். நான் ஒரு ரஃபாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வீக்குன்னு வந்து மொத்தம் வந்து 6 நாள் வருங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகுங்க. நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் செந்தில் பிரியா வந்துட்டாங்க. செந்தில் பிரியா, எக்ஸாம் எப்படி நடக்கணும் ஒரு பேரண்ட் கேட்குறாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வணக்கங்க. ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த எந்த கிளாஸ்ல இருக்காங்களோ அந்த கிளாஸ்லயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க கொஸ்டின் பேப்பரு. பிரிண்ட் எடுக்க முடியறவங்க பிரிண்ட் எடுத்து ஆன்சர் பண்ணலாம். முடியல அப்படின்னாக்கா, நீங்க ஒரு வெள்ள பேப்பர்ல எழுதி ஆன்சர் அப்லோட் பண்ணிடலாங்க. குழந்தைங்க 10 சரி பேர் எழுதுறாங்க அப்படின்னா, டீச்சர் வந்து ரிட்டன் எக்ஸாம் ஆரம்பிச்சுருவாங்க. ஆரம்பிச்சுட்டு சரி குழந்தை முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ரூம்ல போயிட்டு ஓரல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல ஓகே ஒரு பேரண்ட் வாலண்டியர் யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா, ஆ பேரண்ட் வாலண்டியர் வந்து மெயின் ரூம பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தைங்க எக்ஸாம் எழுதுறப்போ, இவங்க பிரேக் அவுட் ரூம்ல வந்து பேரலலா ஓரல் எக்ஸாம் முடிச்சுட்டு திருப்பி வந்துருவாங்க. ஓகே எல்லாமே லைவா நடக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகேங்க, தேங்க்ஸ். முடிச்ச பிறகு ஓகே. நன்றிங்க. ஆன்சர் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடணும் இல்லைங்களா? ஆமாங்க. எக்ஸாம் முடிச்ச உடனேயும் டீச்சர் கிட்ட சொல்லிட்டு நீங்க ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணிடுவீங்க. ஒரு சில சமயம் வந்து குழந்தை ஏதாவது கேள்விய விட்டுருக்கலாம். இல்லாட்டி முழுசா அப்லோட் பண்ணாம விட்டுருக்கலாம். நீங்க டீச்சர் கிட்ட சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, டீச்சர் பார்த்துப்பாங்க. எல்லா குழந்தை அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சருக்கும் சரிங்க. வியூவபிளா இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நெனைப்போம் அப்லோட் பண்ணிட்டோம்ன்னு. ஆனா டீச்சருக்கு வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்ணலன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு டீச்சர் கிட்ட கேட்டுட்டு, அப்புறம் நீங்க லீவ் பண்ணிக்கலாம். பேரலலா நீங்க முன்ன பின்ன உங்களுக்கு ஓரல் எக்ஸாமும் நடக்கும். அ சரிங்க. அப்போ ஓரல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் இஸ் கம்ப்ளீட்ங்க. ஓகே, புரியுதுங்க. நன்றி. நன்றிங்க. சுகதேவ் 2, 3 பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய மேல கிளாஸ்ல போட்டுட்டாங்க. சின்ன கிளாஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேங்க. வணக்கம் வணக்கம் செந்தில் பிரியா. அந்த கொஸ்டின் சொல்லிட்டீங்கன்னா? அம் ஆமா நிலை 3ல போட்டிருக்காங்க ஒரு சில பேரண்ட்டு. சின்ன கிளாஸ்ல போடணும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா குழந்தை படிச்சுக்கட்டும், ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாரி ம்ஹ்ம். பெரிய நிலையில போட்டுட்டோம். ஆனா சர்வீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சின்ன கிளாஸ் மாத்தணும் அப்படின்னாங்க. இல்ல. அது எல்லாமே பேரண்ட்டே பண்ணிக்கலாம். அவங்களே பேரண்ட் போர்ட்டல் லாகின் பண்ணி பிரிஃபர்ட் கிரேட அப்கிரேடோ, டவுன்கிரேடோ பண்ணிக்கலாம். ஜூலை 31 வரைக்கும் நம்ம அது அவங்களுக்கே குடுத்துடலாம். நம்ம சர்வீஸ் ரெக்வெஸ்ட் லோட நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஓகேங்க. அவங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னாங்க. யாருங்க இருக்காங்களா லைன்ல? ஆம். எல்லாராலையும் பண்ண முடியுங்க. அந்த பேரண்ட் இங்க இல்லன்னு நெனைக்கிறேங்க. ஓகே. போடட்டும். சர்வீஸ் ரெக்வெஸ்ட் போடட்டும். போர்ட்டல்ல எரர் சொல்லுதுன்னு சொன்னாங்க. இன்னொருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. வேற டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி நீங்க இமெயில் பண்ணுங்க. நீங்க ஓகே அந்த நம்ம பேரண்ட் போர்ட்டல் சாமி கிட்ட குடுத்துருக்கலாம் அவங்கள. அந்த மாரி யூஸ் கேஸ் தான் நமக்கு வேணும் ஆக்சுவலா. ஞாபகம் இருக்கா அந்த பேரண்டோட பேரு? ஆம். பார்த்துட்டு சொல்றேங்க. அத நம்ம இப்பவே பார்த்துருக்கலாம். ஓகே. நம்ம வேணா அவங்கள அந்த சாட்ல நம்ம வேணா வாட்ஸ்அப்ல போட்டு வேணா திரும்பி ஜாயின் பண்ண சொல்லுவோம் அவங்கள. ஓகேங்க. ஓகே. சுகா, நம்ம அந்த ஹெல்ப் டெஸ்க்ல டிக்கெட் இது பண்றதுக்கு நம்மளோட ஐடியை தனியா இது பண்ணணுமா அதுல? தேவையே இல்ல. தேவையே கிடையாது ஆக்சுவலா. வந்து கிரியேட் பண்றதுக்கு பிரச்சனை இல்ல. நம்ம டிக்கெட்ஸ பாக்குறதுக்கு நம்ம டெக் டீமுக்கு சொல்றோம். டெக் டீமுக்கு நம்மளுடைய ஐடியை வச்சு தான் நம்ம அந்த டெஸ்க் வழியா தான் பார்க்க முடியும். ஓகே. இந்த URL வந்தாங்கன்னா இங்க வந்து சப்மிட் டிக்கெட்டை ஹிட் பண்ணாங்கன்னா எனிபடி கேன் புட் த டிக்கெட். அதுக்கு லாகின்லாம் தேவையே கிடையாது. அது கரெக்ட். அத வச்சு ஆமா. நம்ம போர்ட்டல்ல வந்து நமக்கு வந்து டெஸ்க்குள்ள வந்துரும் ஆக்சுவலா அந்த டிக்கெட். ஓகே. ஜோகோ டெஸ்க்குள்ள. ஆமா, ஜோகோ டெஸ்க்குள்ள வந்துரும். நம்ம அங்க பாத்துக்கலாம்.
ஓகே ஓகே. ஸோ தட்ஸ் ஃபைன். பேரண்ட் போர்ட்டல் யாரு இஷ்யூ சொன்னாங்கன்னா ஓகே. இந்த 2 கிட் இருக்கிறவங்கள தான் வந்து சொதப்பி விட்டுருச்சிங்க இந்த விஷயம். அது கவனிக்காம விட்டாச்சு. செகண்ட் கிட் வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. சரிங்க, ஓகே. வேற வேற யாருக்கு அந்த கேள்வி இல்லைங்களா? தட்ஸ் ஓகே செந்தில் பிரியா. அவங்க எப்படியா இருந்தாலும் டிக்கெட் தானே ரேஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. ஒரு பேரண்ட்டுக்கு தான் இந்த இஷ்யூ. ஆமா, அது கிடைச்சதுன்னா யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அது எதனால வருதுன்னு பார்த்துட்டோம்னா, இல்லைன்னா டிக்கெட் நிறைய வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஆமாங்க. அதனால கூடுமான வரைக்கும் இந்த அப்டேட் பண்றது, அப்கிரேட் பண்றது, டவுன்கிரேட் பண்றது ஜூலை 31 வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். அது நேற்று ரெக்கார்டிங்ல நான் அதுதான் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலா அவங்களே பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் பேரண்ட்ஸ்க்கு இது எல்லாமே நல்லாவே தெரியும். அவங்க எல்லாம் புது பேரண்ட். நம்ம ஒரு புது மெசேஜ் பேரண்ட்னால அவங்க இந்த சிலபஸ் பார்த்துருப்பாங்க. சிலபஸ் பார்த்த உடனே கொஞ்சம் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்னு கொஞ்சம் அவங்க சுவிட்ச் ஓவர் ஆகுறது இட்ஸ் காமன் தான். அதனால ஆமாங்க. சரி அவங்களுக்கு அந்த டைம் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தது. தட்ஸ் ஓகே. சரிங்க. வேற வேற கேள்விகள்? இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்கு. நம்ம வேணா முடிக்கணும்னா முடிச்சுக்கலாங்க, யாருக்கு எந்த கேள்வி இல்லைன்னா. ஒன் மோர் திங், இவங்க போயிட்டாங்களா? இன்னொரு கேள்வி இருக்குங்க. பேரண்ட் வாலண்டியர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு மேண்டேட்டரி மாதிரி இருக்குது. எனக்கு வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல, ஆப்ஷன்ஸ்ல அது வந்து நான் மேண்டேட்டரி ஃபீல்ட்ல தான் இருக்குதுங்க. ஆக்சுவலா அவங்க சொல்றது வந்து இந்த இடத்த சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள லாபிக்கு வர சொல்லிட வேண்டியதானே. லாபியில போயிட்டு இந்த டெக் டெவ்ட்ட கேளுங்கன்னு. இந்த இடத்துல அதை நான் மாத்தணும்னு நினைச்சேன், அதை நான் மறந்துட்டேங்க. இங்க இந்த இடத்துல ஓகேங்க. மின்னசோட்டா தமிழ் ஸ்கூல்லோ இல்ல டெக்சாஸ் தமிழ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க குழந்தை. அவங்க தான் நிலை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. பேரண்ட் டீச்சர் கிளாஸ் ரூம் சப்போர்ட். ஆமாங்க. ஆமா, இது வந்து நிலை 7க்கு அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா மஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் அதுதான் நான் ட்ரை பண்ண நினைச்சேன். இந்த ஃப்ரைடே 7:30 கிளாஸ்க்கு மட்டும் பேரண்ட் டீச்சர் மஸ்டா இருக்கணும். இதை நான் இப்ப சேஞ்ச் ஓகே. பண்ணிடுறேன். அப்படியே இருந்தாலும் இது வந்து நான் மேண்டேட்டரி ஃபீல்டு தான். இது அவங்க சூஸ் பண்ணாம அடுத்த நிலைக்கு போயிடலாம் ஆக்சுவலா. அதை நான் இப்பவே மாத்திடுறேங்க. நான் அதை இப்பவே அந்த சேஞ்ச் நான் பண்ணிடுறேன். சரிங்க சகோதரி. நன்றி. நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த கடைசி நேரத்துல அந்த இது ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுது. போடலாமா? 9 PM. சுகா, நான் அப்படி டிராப் பண்றேங்க அந்த feel free சாமி. ஓகேங்க. இது இப்ப தூக்கியாச்சுங்க செந்தில் பிரியா. சரிங்க. இப்போ வந்து அவங்க 7:30 சூஸ் பண்ணா மட்டும் இது மேண்டேட்டரி. ஏன்னா அது தேவை. ஏன்னா 7:30 to 9 EST மட்டும். மத்த டைம் ஜோன் அவங்க எடுத்தாங்கன்னா இது தேவையில்ல, அந்த இது வராது. ஓகேங்க. ஓ சாரி, 9க்கு போடணும் ஆக்சுவலா. 9 to 10:30 இதுக்கு தான் மேண்டேட்டரியா வேணும்னாங்க. சாரி, 7:30க்கு போட்டுட்டேன். 9 to 10 அது வந்து நம்ம ஆமா இந்த இதுக்கு தான். ஆமா, இந்த இதுக்கு மட்டும்தான் வந்து, ஏன்னா பசங்க லேட் நைட்டா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் அது பிஎஸ்டில இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும். பிஎஸ்டி கொஞ்சம் சிஎஸ்டில இருக்கிற பசங்களுக்கு மட்டும் கூட யாராவது இருக்கணும் அப்படின்னு டீச்சர்ஸ் கேட்டாங்க. ஓகேங்க. என்ரோல்மென்ட் 7:30க்கு தேவையில்ல. 9:30 to 10:30 போட்டா மட்டும் மேண்டேட்டரி. அப்பனா நான் இந்த ஆப்ஷனை நான் தூக்கி விடணும். அதை நான் தூக்கி விட்டுறேன் இப்பவே. அது வந்து மஸ்ட். அந்த டைம் அவங்க பிக் பண்றாங்கன்னா இருக்கணும் அப்படின்னு. சரி, ஓகே இருக்கட்டும். ஆனா அது மஸ்ட், அந்த டைம் மட்டும், அது மட்டும் தாங்க. சரிங்க, அது இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஓகேங்க. நமக்கு மீட்டிங் எண்ட் ஆயிருங்க. முன்னையே நம்ம அப்ரப்ட்டா நிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம்.
ஆமா அவ்வளவுதாங்க. சரிங்க, நன்றி எல்லாருக்கும், இணைஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க ஜனனி யாருன்னு பார்த்து செந்தில் பிரியா அவங்களுக்கு வந்து நம்ம இதுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், டெக் டீம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட சிங்கப் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜனனிங்களா? ஆமா, அவங்க தான் நமக்கு இப்ப இன்னைக்கு சேட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே ஒரு வாலண்டியர் அவங்க. சரிங்க. சரிங்க சொல்லி. சரிங்க, சிறப்பு. வசந்த், ஆல்மோஸ்ட் நாங்க கடைசி நிலைக்கு வந்துட்டோங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம பிறகு பேசுவோங்க. சரிங்க. நன்றி. நன்றிங்க. வணக்கம். நன்றி, நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. சிவபிரகாஷ். சாமி இப்பதான் சுகதேவ் இப்பதான் வந்திருக்கேன். சரி, ஓகே, ஆல் டன்னுங்க. எல்லாம் வேற யாரும் இல்லைல்ல? இல்லைங்க, பிரேக் அவுட் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த ரூம்ல யாரும் இல்லை. சரி, ஓகே. ஜனனி, ரொம்ப நன்றிங்க. நீங்க டெக் குரூப்ல இருக்கீங்க இல்லைங்களா? டெக் குரூப்ல இருக்கேங்க. ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணாங்க. சரிங்க, உங்களை நான் செந்தில் பிரியாவை நான் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்க அந்த எக்ஸாமினேஷன் கோஆர்டினேஷனுக்கு அவங்க ஹித்தா எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக பார்த்துக்கோங்க. நான் செந்தில் பிரியா உங்களை நான் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கேங்க. சரிங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நான் இப்பதான் நன்றி. சுகபிரகாஷ் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க. நான் வந்து ஜாவா வெப் டெவலப்பருங்க. சோ ஓகே. உங்களுக்கு இங்க ஆப் டெவலப்மெண்ட்லயும் ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா சொல்லலாம். அதுக்கு தான் கேட்டேங்க. அப்பனா நீங்க சுகபிரகாஷ் கூட ஒர்க் பண்ணுங்க. நான் செந்தில் பிரியா கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நமக்கு டெக் டீம் தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா வேணும். சரிங்களா? சுகபிரகாஷ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ சரிங்க. ஓகே. அதனால வந்து நீங்க அந்த சரிங்க, பேசிட்டு இருக்கும்போதே கட் ஆயிடுச்சு. இதுதாங்க. சரிங்க, சிறப்பு. சரிங்க, நன்றி. எல்லாரும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாங்க. நானும் மீட்டிங்கை நான் கம்ப்ளீட்டா நான் க்ளோஸ் பண்ணிடுறேங்க. சரிங்களா? சுகபிரகாஷ், நீங்க ஜனனியோட ஒர்க் பண்ணிக்கோங்க. சரிங்க சுகதேவ். சரிங்க. நன்றி கார்த்திக். அவரு இருக்காரான்னு தெரியல. வசந்த், நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோங்க. சரிங்க, நன்றி. நன்றி.